ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தோட்டத்தில் கிடைச்ச தூதுவளையை வச்சு தூதுவளை சட்னி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். சட்னின்னு சொல்லிக்கலாம், துவையல்னு சொல்லிக்கலாம், ரெண்டுமே ஒரே மெத்தட் தான் செய்வோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வடை சட்டியை வச்சு லைட்டாக ஆயில் விட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்திக்கலாம். இப்போ அது தேங்காயும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். அடுத்து வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்து போடுறேன். கூடவே கொஞ்சோண்டு மிளகு அதோடு சேர்த்து கொஞ்சம் சீரகமும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்பவும் வடை சட்டியில் ஆயில் விட்டு ஒரு சின்ன தக்காளி போடுறேன். புளிப்புக்காக தான் போடுறோம், அதிகமாக சேர்த்தக்கூடாது, பித்தம் அப்படின்றதுனாலேயே. அடுத்து தக்காளி லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பூண்டு போடுறேன். அடுத்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடுறோம். எப்போவுமே ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடணும். ஏன்னா சின்ன வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், ஆனால் பூண்டு சீக்கிரம் வதங்காது, அந்த வாசனை போகாது. அதுக்காக இப்போ நம்ம அரைச்சி எடுத்து கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். இதில் இப்போ நாம் வணக்கி வச்சுருக்கிறதையும் போட்டலாம். இப்போது நான் இந்த சட்னிக்கு தேவை என்னென்ன எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக செய்ய வேண்டியது நம்ம தூதுவளையை நல்லா வதக்கி எடுக்கணும். பாருங்கள், நான் தூதுவளையை நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. தூதுவளை சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு டைமாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாட்டோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இந்த தூதுவளையை போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இதை வதக்கி எடுத்தோம்னா ஒரு கைப்பிடி கூட வராது, அவ்வளோ இதாகிடும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஆயில் விட்டு லைட்டாக தான் ஆயில் விட்டுருக்குறேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும். க்ரீனாக இருந்தது, லைட்டாக பிளாக் க்ரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி வந்துருச்சு. இல்லை, இதுதான் நல்ல பதம். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. இதை எடுத்து போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சா போதுங்க. இப்போ இதோட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியும் போட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். சட்னி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஆயில் விட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் இதோட கருவேப்பிலை போட்டு இதை எடுத்து நம்ம சட்னியில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சட்னி எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.